இந்த சிக்கனும் பாவம், இந்த நூடுல்ஸும் பாவம். ஏன்னா இது ரெண்டையும் போட்டு எங்கள் அக்கா இன்னைக்கு சிக்கன் நூடுல்ஸ் பண்ண போது எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. கொத்தமல்லி தலை போடணுமாடா, அது போட்டாதான் நல்லா இருக்கும் இதுல தான் சிக்கன் நூடுல்ஸ்லையா? சரி போடு கொத்தமல்லி தலை, வேப்பலை கொஞ்சம் போடு. வேப்பலையை மட்டும் வந்து அலையில தூக்கோங்க. என்ன கால் வேற சுளுக்கிடுச்சு, உளுந்துட்டேன், வாசப்படியை கட்டலாங்கிறேன். சைடு முட்டை பொரியல், இன்னொரு சைடு வந்து சிக்கன் வந்து வெந்து கொண்டு இருக்கிறது. பயங்கரமாக வெந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சிக்கன் நூடுல்ஸ்க்கு வெந்துட்டு இருக்கு. கிரேவி மாதிரி வச்சிடணும், குழம்பு மாதிரியா? அதுக்கப்புறம் தான் அதில் போடணும். மயிறு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கொத்தமல்லி தூள் போடுவாங்களா? நீ பார்த்துருக்கியா இல்லையா சிக்கன் நூடுல்ஸு? பார்க்கலடே, இன்ன வரையும் பார்த்ததே இல்லையா? ஐயோ, அப்புறம் எப்படிதான் செய்ய போற பார்க்காமலே? கறியை வேக அந்த தங்கச்சி வந்துடும் 10 மணிக்கு. கறியை வேக வச்சு அள்ளி போடு. நீ போடுறதுதான் நூடுல்ஸு. தங்கச்சி வித்தியாசமா இருக்கு. முட்டையில ஆப்பமா, முட்டை ஊத்தாப்பமா, இது என்னது? அட வித்தியாசமா சமைக்கிறானா? சமையல் வேற மாதிரி பயங்கரமா இருக்கு. சரிதான், சமையல்னாலே வேற லெவல் தான். முட்டையெல்லாம் இவ்வளவு 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 விஷயம் இருக்கு, இவ்வளவு வித்த இருக்குன்றதே நீதான் காமிக்கிறப்ப எல்லாத்துக்கும்.